வணக்கம் மக்களே. செப்டம்பர் 27 கரூர்ல நடந்த 47 பேர் பலியான பிரச்சனையில பிரச்சாரம் நிறுத்தி வைக்கப்பட்டது. இப்ப திரும்பி அந்த பிரச்சாரத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். அடுத்த பிரச்சாரம் சேலத்துல பாயிண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்ப சேலத்துல நடக்க போற பிரச்சாரத்தை மீண்டும் விஜய் நடத்துறதுக்கு ஆலோசனை பண்ணியிருக்காங்க. அதாவது சேலம் மாநகர காவல்துறை அனுமதி அளித்தால் மட்டுமே டிசம்பர் 4ஆம் தேதி விஜய் பிரச்சாரத்தை மீண்டும் துவங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் உருவாக்கி வச்சிருக்க தொண்டர்கள் படை மற்றும் ஓய்வு பெற்ற ஐஜி படைகள் மூலமாக போலீஸ் ஒத்துழைப்புடனும் இந்த பிரச்சாரத்தை நடத்துவதற்காகவும் விஜய் திட்டமிட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சாரங்கள் எல்லாமே வார கடைசி நாட்கள்ல சனிக்கிழமை நடைபெற்றது. இனிமேல் நடக்க போற பிரச்சாரத்தை வார கடைசி நாட்கள் மட்டும் இல்லாம வார நாட்களில், அதாவது சனிக்கிழமை நடக்க இருக்கிற பிரச்சாரம் இனிமேல் நடக்க போற பிரச்சாரம் வியாழக்கிழமைகளும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு விஜய் அறிவிச்சிருக்காரு. பிரச்சாரத்துக்கு இன்னும் 6 மாத காலங்களே இருக்கிறதுனால இந்த குறுகிய நாட்கள்ல நம்மளோட கட்சியை பத்தியும் கொள்கையை பத்தியும் மக்களுக்கு எடுத்துரைக்கணும்னு சொல்லிதான் விஜய் இந்த முடிவை தீர்மானிச்சு எடுத்திருக்காரு. இதுல இருந்து என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, தயவு செய்து வயதானவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், உடம்பு சரியில்லாதவர்கள் பிரச்சாரத்திற்கு வர வேண்டாம். வீட்டுல இருந்தே டிவில இருந்தே பிரச்சாரத்தை பாருங்க. ஒரு தொண்டனா என்னோட அன்பான வேண்டுகோள்.